மர்லின் மன்றோ அமெரிக்க ஜனாதிபதிக்கு பாடின ஒரு பாட்டு தான் அவங்க வாழ்க்கையோட கடைசி அத்தியாயத்தையே ஆரம்பிச்சு வச்சுதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1961 கணவர் ஆத்தர் மில்லர் கிட்ட இருந்து மெர்லின் மன்றோ விவாகரத்து வாங்கினாங்க. அந்த விஷயம் அவங்கள மேலும் தனிமைப்படுத்துச்சு. இந்த சமயத்துல தான் ஜான் ஆஃப் கென்னடி பிறந்த நாள் விழாவுக்கு அவங்க மேடையில வந்து ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் பிரசிடென்ட்ன்ற பாட்டை ரொம்பவே கவர்ச்சியா பாடினாங்க. அந்த ஒரு பாட்டு தான் அவங்களுக்கும் அமெரிக்க அரசியல் வட்டாரத்துக்கும் இடையே இருந்த சர்ச்சைக்குரிய உறவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. அவங்களோட கடைசி முழு படம் தி மிஸ்ஃபிட்ஸ். இந்த படத்தை அவங்களுடைய கணவர் ஆத்தர் மில்லர் தான் எழுதினாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்ல ரொம்பவே குழப்பம் இருந்துச்சு. தொடர்ந்து மருந்துகளை பயன்படுத்தினதுனால ஷூட்டிங்ல பல பிரச்சனைகள் மெர்லினுக்கு வந்தது. அவங்களுக்கு மன அழுத்தமும் தனிமையும் ரொம்பவே அதிகமாச்சு. சினிமா, அரசியல், காதல் இந்த 3 விஷயமுமே மெர்லின் மன்றோவின் வாழ்க்கையே எப்படி சூறையாடுச்சு. இவ்வளோ பெரிய புகழில் இருந்த அவங்க ஏன் தனிமையில் மர்மமாக இறந்து போனாங்க? உலகத்தையே உலுக்கிய அந்த மர்ம மரணம் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மர்லின் மன்றோவின் வாரத்தில் அவங்கள பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.